ஓகே. ஹலோ கைஸ், நீங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் வச்சுருக்கீங்க, லேப்டாப்ஸு, மொபைல் இதெல்லாம் சேல் பண்ணணும். சேல் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் வெப்சைட் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜு. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறீங்க, ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து உங்களோட அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு டேரெக்டாக பர்ச்சேஸும் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெருசாக உங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணல, எல்லாமே மோஸ்ட்லி இப்போ எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஜாய்ஸ்டிக், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் வேணும், அது இல்லாமல் கண்ட்ரோலர் டைப்பு. ஸோ இது வந்து அவங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் டைப் வேணும்னு சொல்லிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குறாங்கன்னா கார்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இந்த கார்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இல்லை நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரிலாம் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி கிளிக் பண்ணி அவங்க வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு பேமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இது செப்பரேட்டாக வந்துட்டு அட்மின் பேனல் இருக்குது. ஸோ அட்மின் பேனலில் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லேப்டாப், ஓகேங்களா? இப்போ லேப்டாப் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த லேப்டாப் கிளிக் பண்ண உடனே இது வந்து டைட்டில், ஓகேங்களா? டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பிக்ஸ் இந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன வேரியண்ட்டு, என்ன ரேம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அது இல்லாமல் வந்துட்டு வேறு என்னென்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷன், ரிவ்யூஸு எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் கீழே வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது மொபைல் நம்பரு, உங்களோட சோஷியல் மீடியாஸ் லிங்க்கு, அது இல்லாமல் அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை மட்டும் நீங்கள் எடுத்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணாலே போதும். இப்போது அது இப்போ ஷேர் நவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷேர் நவ்வில் நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் லிங்க்கை வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எதில் வேணால் ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க டேரெக்டாக உங்களோட சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ரேட் ஓகே அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். அது இல்லாமல் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆஃபரை செட் பண்ணிட்டு இந்த ஆஃபருக்குள்ளே இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து கியூரியாசிட்டி ஆகி ஓகே அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பையும் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் மேலே இந்த 3 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷாப் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் காண்டாக்ட்டு, அதுக்கப்புறம் மை அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இதில் கொடுத்துருப்போம். இதில் வேணும் இல்லை எனக்கு வந்து இந்த தனியாக வேறு ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நான் வேணுன்னா கூட நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கஸ்டமைஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அட்மின் பேனல், அதாவது இந்த வெப்சைட்டில் ஆப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அட்மின் பேனலை இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் பேனலு. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து வந்துடும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு, பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆர்டர்ஸ், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸில் சப் கேட்டகரி, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்னு ஆட் பண்ணுறீங்க. சப் கேட்டகரியில் வந்துட்டு லினோவோ, ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு சப் கேட்டகரியில் ஆட் பண்ணுறீங்க. அது இல்லாமல் இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியன்ட் என்ன, பிளாக் கலர், ஒயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் இதை கொண்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸில் வந்து ஆல் ஆர்டர்ஸ், என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ப்ராசஸிங்கில் இருக்குது, கம்ப்ளீட் ஆகிருக்கு, சேல்ஸ் ரிப்போர்ட் என்ன, எல்லாமே நீங்கள் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கூப்பன்ஸ். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கூப்பன்ஸ் ரெடி பண்ணி இந்த 10% ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்ஸு. ஸோ ஷிப்பிங் சார்ஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஆக்சுவலாக கொரியர் சார்ஜஸ் தான். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொரியர் சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து அவங்க வந்து பை பண்ணும்போது அதில் காட்டும். அதே மாதிரி கரன்சிஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாலர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஈரோவில் வச்சுக்கலாம், இல்லைனா ஐஎன்ஆர்லேயும் இந்தியன் ருப்பிலையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பு, அதுக்கு கியூஆர் கோட், அதேமாதிரி சைட் செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் மெயினு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைட்டை ஒரு 2 நாள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டுடலாம். சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜஸ் மாற்றணுன்னா மாற்றிக்கலாம்.
இல்லை லாங்குவேஜஸ் எனக்கு வந்து தமிழில் வேணும், எனக்கு கம்ப்ளீட்டாக சைட்டு ஃபுல்லாகவே தமிழில் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். கேட்வே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் மெயினு. ஸோ ஆன்லைன் கேட்வேஸ் பார்த்திங்கன்னா ராசர் பே, கேஷ் ஃப்ரீ, பேடிஎம், ஃபோன்பேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லா கேட்வேயும் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டெமோ இது பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பேடிஎம் இப்போ பார்த்திங்கன்னா பேடிஎம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி எல்லா எல்லா ஷாப்லேயும் வந்து நீங்கள் பேடிஎம் பிஸ்னஸ் பேடிஎம் வச்சுருப்பீங்க. ஸோ அதுவே போதும். ஸோ அதோட மெர்ச்சன்ட் கீ அது இல்லாமல் சீக்ரெட் கீ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது டேரெக்டாக உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட சவுண்ட் பாக்ஸ் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்துடும். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டோட ப்ரைஸ் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்பும் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கேட்வே எல்லாமே செட் பண்ணி கொடுத்து இந்த வெப்சைட்டை உங்கள் நேமில் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம். வித்தின் ஒரு 2 to 3 டேஸில் உங்களோட சைட்டு ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள்.